சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரவாயில். எஃப்ஐஆர் காப்பி எடுத்து போடுங்க, அனுப்புகிறோம். இந்த அம்மா மேலே குடும்பமே வந்து இது சீட்டிங் குடும்பம், இது 420 குடும்பம். இந்த 420 குடும்பத்தில் இந்த முக்கியமான 3 அதிகாரிகள் யார்? தவறு செய்தவர்கள் முகம் மூடிட்டு போகிறான்னா அது கரெக்டு. நீ புகார் தர தானே, நீ எதுக்கு முகத்தை மூடணும்? இப்படி மோசமான பண வெறி பிடித்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் அருகில் வச்சுட்டு வேலை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். கேவலமான ஒரு செயல்பாடை இதுவரையும் தமிழக அரசு வரலாற்றிலேயே பார்க்க முடியாது. அப்படி மோசமான செயல்பாடு தான் மு.க. ஸ்டாலினுடைய அரசு, இந்த திராவிட மாடல் அரசு சொல்வதற்கு இதெல்லாம் வெக்கி தளக்குனியன். விரைவாக எடுத்த நடவடிக்கைன்னு சொல்றீங்க. என்ன விரைவாக நடவடிக்கை? நீ ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இது போன்ற சம்பவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சில அதிகாரிகளுக்கு யோசிப்பாங்க, தவறு செஞ்சால் இது பெரிய விஷயம் இருக்கும். ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இவ்வளோ குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு அதிகாரி மூலமாக நான் தொடர்ந்து புகார்களை கொடுத்துருவார். நீங்கள் திறமையான முதலமைச்சர், நான் வந்து எந்த செயல்பாடும் நான் இரும்பு கரை கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்னீங்க. இல்லை, அந்த முதலமைச்சராக இருந்தால் கீதா என்கின்ற கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய பக்கபலமாக இருப்பது சிபிஐ இன்னைக்கு மாற்றப்பட்டது. நீதிமன்றம் தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிக்குடைய உத்தரவின் பேரில் தான் இன்றைக்கி அவர்கள் செய்த செயல்பாடுகளால் தான் இன்றைக்கி சிபிஐ வழக்கு, இன்னைக்கு சிபிஐக்கு அந்த அஜித்குமாருடைய வழக்கு மாற்றப்பட்டு நிச்சயமாக இந்த அம்மா இன்றைக்கி தலைமுறை ஆகிட்டாங்க. அந்த கடைசியாக பேசப்பட்ட சில அதிகாரிகள் பெயர்கள், இன்னும் பல பேர் உடைய பிரச்சனைகள், எந்தெந்த அதிகாரிகளுடன் இந்த அம்மா தொடர்பு இருந்தாங்க. இது 2 மாதமாக சொல்லிட்டு இருக்காங்க. அன்றைக்கே இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த சட்டவிரோதமான செயல்பாடை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அந்த வீடியோ எடுத்தவருக்கு தக்க பாதுகாப்பு இருக்குன்னு இன்னைக்கு இல்லவே இல்லை. அதான் மிரட்டுறாங்களே காவல்துறையிலேருந்து. அதனால தான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி 5 பேரை நம்ம சொல்லிட்டோம். அவ்வளோ பேருக்குமே 3 இஸ்லாமியர்கள். இதுவரையும் நீங்கள் தமிழக அரசுல என்ன சொல்லுவார் தெரியுமா? முதலமைச்சர் இஸ்லாமுடைய பாதுகாவலன் நான் தான் வரும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கவர் விசில் ப்ளோயர் வாராகி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒழுக்கின ஒரு சம்பவம் மடப்புறம் அஜித்குமாரின் லாக்அப் டெத்து தான். இப்போ இந்த அஜித் இறந்துட்டாரு, லாக்அப் டெத் இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி இந்த நிக்கிதா, டாக்டர் நிக்கிதா பற்றி தான் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசுறது ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ வந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாமே முன்னுக்கு பின்னே இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, அந்த அடிக்கும்போது வீடியோ எடுக்கிறாங்க, அது யார் எடுத்தா, அந்த நபர் யார் அப்படின்னு 2 கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 வச்சு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. முதல் சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிக்கிதா என்கின்ற நபர் வந்து மருத்துவர்னு சொல்கிறாங்க. மருத்துவர் கிடையாது, அது சீட்டிங் 420 கும்பல். அவர் மட்டுமல்ல, அவங்க அப்பாவும் ஒரு அக்யூஸ்டு. டெப்டி கலெக்டர்ன்ற போர்வையில் ஒருத்தர் சுத்ததா இந்த அம்மாவை வெளியில் சொல்லுது. அவங்க அம்மாவும் வேலை வாங்கி தருவதாக சொல்லி அவங்களும் அக்யூஸ்டு. 2011 இது போன்ற வேலை வாங்கி தருவதாக கூறி பல பேர்கிட்ட வசூல் செய்து அதில் கோயம்புத்தூர் மற்றும் பல இடங்களில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க, நகை மற்றும் லேண்டாக போட்டிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. எந்த தைரியத்தில் அந்த அம்மா இப்போ கல்லூரி பேராசிரியராக வேலை செய்வதாக, அதுவும் அரசு கல்லூரி வேலை செய்வதாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒருத்தரை ஏமாற்றணும், ஒருத்தரை வந்து சட்டவிரோதமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எப்படி இந்த அம்மையாருக்கு இவ்வளோ பெரிய தைரியம்? ஒரு படித்த பெண்மணியாக இருக்கக்கூடியவர், ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. பேராசிரியர் என்பது ஒரு மாணவர்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு இடம். ஒரு ஆசிரியர்கள், அந்த நம்ம வளர்ந்துருக்கோன்னா அந்த ஆசிரியரும் தான் தாயும் தான் நமக்கு மிகப்பெரிய விஷயம், பெற்றோர்களை தான் பெருசாக சொல்லும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி அரசு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் இருந்துக்கிட்டு பின்புலமாக எத்தனை அதிகாரிகள் யாரெல்லாம் பின்புலமாக இருந்தார்களோ அவர்களைத்தான் நாம் முக்கியமாக முகமுறித்து காட்ட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா ஒரு தப்பு செய்யும் போது சில அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க, கீழே இருக்கிறவங்க பார்த்து நீ பார்த்துக்கலாம், போ, பிரச்சனை பண்ணு, ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது என்ன தைரியம்னா தலைவன் இருப்பதனால இருக்கக்கூடிய தைரியம். அஜித்குமார் இறப்பில் நடந்த சம்பவமே வந்து இன்னும் அந்த மனசுலேருந்து அந்த கணம் வந்து நம்ம வெளியில் நம்ம சொல்கிற முதலமைச்சர் சொன்ன நம்ம கணம் இல்லை. நம்ம வந்து
ஜெய்பீம் படம் பார்த்து நான் 2 நாட்களாக உறங்கவில்லை என்று சொல்கிறதில்ல, அந்த கதையெல்லாம் நம்ம டைலாக்லாம் பேச விரும்பல. மிக வலி, நம்ம வந்து அந்த வலியோடு நம்ம இருக்கோம். ஏன்னா அஜித்குமார் என்கின்ற போன்ற பல சம்பவங்கள் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இப்போ இந்த லாக்அப் டெத்து என்பது வந்து 24 டெத்து நடந்திருக்கு, 25ஆவதாக நடத்தப்பட்டதாக சொன்னதாலும் இருந்தாலும் கூட, ஆனால் இது லாக்அப் டெத் அல்ல. இன்னும் ஒரு படி விஷயத்தை, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லப்போனால், இவர்களை வந்து அந்த காவலர்கள் அவர்களை வந்து கடத்திக்கிட்டு வந்து தான் இவனை வந்து இவ்வளோ துன்புறுத்தலை உருவாக்கியிருக்கான். இதில் என்ன கொடூரமான விஷயம்னா, அதில் சங்கர்னு ஒரு காவலர் இருக்கான். எனக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும்போது என் வீட்டு காவல் இதில் வந்து வேலை செஞ்சவன். அப்போவே அவனோட முரட்டத்தனம் நான் வந்து மேலே சொல்லி தான் அந்த சம்மந்தப்பட்டவனை நான் பணிமாற்றம் செய்ய விட்டேன், உத்தரவிட்டேன் அவன் அதிகாரிகிட்ட. சங்கர மணிகண்டன்றவர். ஆமாம், அவர் யாருன்னா எனக்கு வந்து என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவலர். அவனுடைய பணி என்னன்னா எல்லார்ட்டையுமே ரஃப் ஹேண்டில் பண்ணுவான். அப்படியாப்பட்ட ஒரு மோசமான ஒரு பிறவி. நான் உடனடியாக அந்த உயர்தரி அதிகாரிகளுக்கு சொல்லி, இந்த போன்ற ஆட்களை, மனித உரிமை மேலே செய்யக்கூடிய ஆட்களெல்லாம் இவன் வந்து பேசுகிற வார்த்தைகள்லாம் சரியில்லை, அவனை உடனடியாக மாற்றி விடுங்கன்னு சொல்லி நான் தான் அதை முதல்ல மாற்றி விட்டு அவன் சிவகங்கை போய் பணி புரிஞ்சிட்டு இருந்தான். அது இப்போ தான் இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சது. அது அதிர்ச்சியாக இருந்தாலும் இந்த திருட்டு நம்ம அணிக்க சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன் அதை சொல்ல வரேன்னா, மனித உரிமை மீறல் பண்ணக்கூடிய விஷயங்கள், நானாக இருந்தால் நீ அந்த கோபத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வார்த்தைகளோ அல்லது வந்து அடிதடிகளோ ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்திருக்கும். இது இயல்பான விஷயம். ஆனால் துன்புறுத்தல் என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இன்றைக்கி மனித உரிமை மீறல் அப்படின்றது இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு, இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் பல இன்னல்களை, துன்புறுத்தல்களையும் மனித உரிமை மீறல்களையும் இந்த மக்கள் அனுபவிச்சுட்டு வராங்க. காரணம், இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளே தவறான வாக்குறுதிகள். செயலற்ற முதலமைச்சர் இருப்பதனால் இருக்கக்கூடிய விளைவு தான் இன்றைக்கு இது போன்ற அதிகாரிகள் எல்லாம் கோல வச்சு நின்றுக்கிட்டு, நம்ம தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே சொல்லிட்டு வரேன். செயலற்ற முதல்வர்னு சொல்கிறீங்களே? ஆமாம், செயலற்ற முதல்வர் சொல்ல முடியும். செயல்பாடு இல்லாத சம்பவம் நடந்தவொடனே உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்கிறாரு முதல்வர். என்னது சம்பவம் நடந்த உடனே? சம்பவம் நடந்தவொடனே எப்போ எடுத்தாருன்னு தெரியுமா? என்ன நீங்கள் ஒரு ஊடகவியலர் சொல்லலாமா அந்த வார்த்தையை? இது முதல்வர் சொன்ன வார்த்தை. முதல்வர் சொல்கிறதெல்லாம் ஒன்று எப்போ சொன்னேன், நான் இருக்கேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கா? என்ன பார்த்துப்பாரு, உயிர் போச்சு. ஏன் அது செயலற்ற முதல்வர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு முதலாளி தன்னுடைய கீழே தன்னுடைய கீழே பணிபுரியக்கூடிய நபர்களை எப்படி நடத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குது. கோபத்தோட சில வார்த்தைகளை விட்டுருவான். அது ஒரு பெரிய மனித உரிமை வராது. அவனை அடித்து துன்புறுத்துவது என்பது மனித உரிமை மீறல். எந்த காலத்துலையுமே ஒரு கோபத்தில் ஒரு அடி அடிச்சிடலாம். பிள்ளைகள் நம்ம அடிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் சண்டை நடக்கும் அடிக்கிறோம், இல்லை நம்ம நட்பு ரீதியாக நிற்கிறோம். ஆனால் இது அப்படி இல்லை, அதிகாரத்தை தன்னை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த காவலர்கள் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்றது காரணம், அவருக்கு உயரதிகாரிகள் கொடுத்த அழுத்தம். அந்த உயரதிகாரி, அதாவது நிகிதாவினுடைய பின்புலமாக செயல்பட்ட பல விஷயங்களை இன்றைக்கி வெளியில் வருது. அவள் வந்து ஜாப் ராக்கெட்டுடைய அக்யூஸ்டு. 2011 இது போன்ற குற்றங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள். அந்த 3 அதிகாரிகளும் அதற்கு பிறகு இன்னொரு அதிகாரியும் செயல்பட்டதனுடைய முக்கிய காரணம்தான் இவ்வளோ பெரிய செயலற்ற அரசுன்னு சொன்னது காரணம். இந்த மாதிரி அரசுகள் இருக்கவே கூடாதுன்றதுக்கு. ஏன்னா செயலற்ற முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், அப்படியாப்பட்ட ஒரு பதவி கிடச்சி நீங்கள் 10 ஆண்டு காலம் ஏன் உங்களை புறக்கணிச்சு வச்சுருந்தாங்கன்னா இப்போ தெரிஞ்சுதான் மக்கள்கிட்ட. இப்போ ஒரு மாறுபட்ட ஒரு வாக்குகளை உங்கள் மேலே செலுத்துனதுக்காக நீங்கள் ஏற்படுத்திய விளைவு வந்து இந்த ஆட்சியில் 25 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குது. இதுவே வந்து செயலற்ற முதலமைச்சர் என்பதற்கு உதாரணம். நான் சொன்ன அந்த 3 அதிகாரிகள், இந்த அம்மையார் மிக திறமையாக ஆங்கிலம் புலமை உள்ளவர். இவர்களாகவே சொல்லுவார், என்னுடைய அப்பா வந்து தகப்பனார் வந்து டெப்டி கலெக்டராக இருந்தாங்கன்னு சொல்கிறது. இது எஃப்ஐஆர் காப்பி எடுத்து போட நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இந்த அம்மாவின் மேலே குடும்பமே வந்து இது சீட்டிங் குடும்பம், இது 420 குடும்பம். இந்த 420 குடும்பத்தோட இந்த முக்கியமான 3 அதிகாரிகள் யார் அப்படின்றதுக்கு முக்கிய விஷயம் தான். முதல்ல வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ். நான் ஆரம்பத்திலே தமிழக முதலமைச்சரிடம் முதன்மை செயலாக இருந்த காலகட்டத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். இது போன்ற நான் வந்து ஆரம்பத்தில் நான் அவர் டெப்டி கலெக்டராக வந்து பார்க்குறேன். சில ஐஏஎஸ் அந்த கலெக்டர் காலகட்டத்திலேருந்து பார்த்துட்டு வரேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 காலமாக அவரை நான் தொடர்ந்து பார்த்துட்டு 2004-05 தான் அவர் வந்து
பொறுப்பேற்றிருக்காரு. அவர் மீது அவர் நல்ல அதிகாரி, அதாவது நல்ல ஒரு திறமையான அதிகாரி, அதை நான் எந்த மறுப்பும் சொல்லலை. ஒரு காலகட்டங்கள் வரையும் அதற்கு பிறகு செயல்பாடுகள் எல்லாமே மாறுபட்ட விஷயங்கள் வச்சு. ஏன்னா இவர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன். அந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பணிபுரியும் போது டெப்டி கலெக்டர் அடிஷ்னல் கலெக்டராக ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அவரை நீண்ட நாட்கள் வந்து அந்த பணியிலிருந்து அவரை விலக்கிய வச்சுருந்தாங்க. உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மீது உள்ள குற்றச்சாட்டு அது. இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு சரி, அவர் எப்பவுமே ஒரு மனிதன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான்னு தெரிஞ்சிருவான்னு நம்ம நினச்சோம், அந்த வயசு மற்ற விதங்கள் இருக்குது. இவர் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல பெண்களுடன் இவர் வந்து அதாவது சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடு செய்யக்கூடியவர்களோட இவங்க தொடர்புகளில் இருந்திருக்கிறாங்க. யார்? உதயச்சந்திர ஐஏஎஸ். மதுரையில் பணியாற்றும் போது அந்த பகுதியில் இந்த கீழடி ஆராய்ச்சிகள்லாம் அவர் இந்த சூழ்நிலையிலலாம் அவர் இருந்தார் நிகழ்வுகள்லாம். அப்போது இவருடன் வந்து அந்த பெண்மணி நிகிதா என்பவர் வீட்டிலே அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய சமையல் சாமர்த்தியம் உள்ள ஒரு நபர், சமையல் ரொம்ப ருசியாக செய்வாங்களாம். அதில் அடிமையானவர் தான் ஐஏஎஸ் உதயச்சந்திரன் அவர்கள். இந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா சமையல் செஞ்சு நல்ல 4 விதமான நான் வெஜிடேரியன் செஞ்சு கொடுத்து இவரை வந்து ஊட்டி தான் விட மாட்டாங்க. அது கூட உள்ளே நடந்தது என்னன்னு தெரியாது, ஊட்டி விட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான செயல்பாடுகள் உதயச்சந்திரன் ஐஏஎஸுக்கு இந்த அம்மையார் வந்து அவருக்கு சாப்பாடு உணவுகள் பரிமாற்றத்திலிருந்து அப்போது ஒரு முதன்மை செயலாளர் ஒருத்தருடைய அவருடைய பதவி, அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் வராரு. இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அம்மா பேராசிரியர், உயர்கல்வி முதன்மை செயலாளராக இருந்தவர், பள்ளிக்கல்வியில் உயர்கல்வித்துறை செயலாளர் இருந்த நேரத்தில் இந்த அம்மா வேலை வாங்கி தருவதாக சொல்லி உதயச்சந்திரன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸு. இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மாவுக்கு 3 திருமணம் இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. உதயச்சந்திரன் என்ற ஐஏஎஸ் ஏன் இது போன்ற செயல்பாட்டில் சிக்கிறாருன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய இது போன்ற பெண்கள் விஷயத்தில் அவரை ரொம்பவும் மோசமான சம்பவத்துக்கு, நான் ஏற்கனவே சொன்னது திருவள்ளுவர் சம்பவம் ஒன்று, அடுத்து பார்த்தா இது ஒன்று, தருமபுரியில் ஒரு பேராசிரியர். இதெல்லாம் ஆதாரமற்ற தகவலாக சொன்னால் நான் ஆதாரத்தோட புகைப்படம் தரேன்னு சொல்கிறேன், நான் படம் கொடுக்குறேன். ஒரு உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளருடைய ஒரு டேபிளில் ஒரு ஆஃபீஸ் அலுவலகத்தில் அந்த அம்மையார் வந்து ஒரு படத்தோட தருமபுரியில் ஒரு டீச்சர், நான் பேரை சொல்ல விரும்பலை, நான் படத்தோடவே உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஏன்னா எனக்கு அது எது வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். நான் ஆதாரமற்ற செயலில் சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். இல்லை, மக்களுக்கு நம்ம சொல்லும்போது ஆதாரத்தோட அதுதான் சொல்கிறேன். அவருடைய அறையில் அந்த பெண் எடுத்த 3 புகைப்படங்கள் என்கிட்ட இருக்குது. ஒரு முதலமைச்சர் முதன்மை செயலாளர் இருக்கார், பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கார், ஒரு பெண்கள் விஷயத்தில் இவ்வளோ மோசமானது. ஏன்னா நம்ம அந்த பிள்ளைகளை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அதிகாரத்துடைய துஷ்பிரயோகம் செய்து தான் இவர்கள் இந்த பெண்களை எல்லாம் தன்னை வசியப்படுத்துகிறாங்க. அப்படி தான் அவருடைய சம்பவம். நான் தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சனம் செய்வது, நான் சொன்ன முதல்ல ஒரு நல்ல திறமையான அதிகாரின்னு சொல்லியிருக்கேன், இது போன்ற மோசமான செயல்பாடு செய்கிறான்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பெண்மணி நிகிதா என்பவர் இவர்களுக்கு வந்து உணவு பரிமாற்றம் அளவுக்கு இவர் வந்து பக்கத்தில் இருந்து எடுத்து கொடுத்ததில்ல. அப்போ இந்த அம்மா துணிச்சலாக ஏன் செய்ய மாட்டாங்க? வேலை வாங்கி தரேன்றது விஷயம் நீங்களான நினைச்சாலும் முடியாது. ஒன்று தமிழக முதலமைச்சர் செய்யணும், அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தின் உத்தரவு பேரில் செய்யணும். இதை 2 பேராலுமே இதில் செய்ய முடியாது. இந்த அம்மா டிஎன்பிசி சேர்மனாக இவர் இருந்திருக்கும் போது, யார்? உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்த பொழுது இந்த அம்மா விஓ வேலை வாங்கி தரேன், ஏன்னா விஓவோட டிஎன்பிசி மூலியமாக தான் போட முடியும். இவர் டிஎன்பிசி சேர்மனாக இருந்த காலகட்டத்தில் அதை பதவி வாங்கி அந்த விஓ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 36 பேர்கிட்ட வந்து இவங்க வந்து பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரையும் அது கொடுக்கப்படலை. இப்படி ஏன் அந்த புகார் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த புகார் கொடுத்ததுக்கு பிறகு தவறு செய்தவர்கள் முகம் மூடிட்டு போகிறாங்கன்னா அது கரெக்டு. இப்போ நடிகர் ஒருத்தர் வந்து கைது செய்யும் போது அவர் பிரபலியர் ஆர்டிஸ்ட், அதனால் முகம் மூடி அவர் மாஸ்கை போட்டு போகிறாரு, ஓகே. ஏன்னா அவர் வந்து நீ புகார் தர தானே, நீ எதுக்கு முகத்தை மூடணும்? அப்போவே நான் என் எக்ஸ்தலத்தில் கேள்வி எழுப்பிட்டேன். உன்னை வந்து இதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியணும். ஏன்னா உன்னை வந்து நிறைய இடத்துல வந்து புகார்கள் இருக்குது, நீ பணம் வாங்கி மோசடி செஞ்சுருக்க, அதுவும் உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ஐ வந்து நீ வந்து நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஒன்று. இரண்டாவது இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி, அந்த ஐபிஎஸ் அதிகாரின்னு கேட்டீங்கன்னா மதுரையில் பணியாற்றிய, அதுவும் வந்து பாஸ்போர்ட் ஸ்கேம் உள்ள, அதாவது போலி பாஸ்போர்ட்டில் கொடுத்து இலங்கை தமிழர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போதை வஸ்துக்களை கடத்தக்கூடியவர்களுக்கு முக்கியமாக 226 பேர்களுக்கு வந்து இவர் வந்து
போலி பாஸ்போர்ட் வழங்கிய அந்த வழக்கை நான் தான் தொடுத்து இன்றைக்கு வரையும் நடத்திட்டு வரேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவர் கியூ பிரான்ச்சில் வந்து ஒரு ரிப்போர்ட்டை இவருடைய நான் வந்து போட்ட வழக்கிலேயே அந்த கியூ பிரான்ச்சில் மிக தெளிவாக சார்ஜ் ஷீட்டில் சொல்லியிருக்காங்க. அவருடைய மனைவி ஜெனிதா அவருடைய சகோதரியும் இந்த அவங்களுடைய நடத்தக்கூடிய ட்ராவல் ஏஜென்சி மூலிமா தான் இந்த விசா விமான டிக்கெட்டுகள் இப்படி எல்லாமே அங்கேருந்து தான் போயிருக்கு அப்படின்னு அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் வந்து திருவல்லிக்கேணியில் இருந்த அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த கமிஷனர் யாருன்னு கேட்டிங்கன்னா டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம். இவர்கள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க மூலிமா தான் அந்த பாஸ்போர்ட் கேஸ் வழக்குகளை நம்ம தொடுத்துருக்கோம். இவ்வளோ மோசமான சம்பவம் உள்ள ஒரு நபர் இந்த பெண்ணுக்கு இவர் வந்து மிக நெருக்கமாக உதவிகளை செஞ்சுருக்கிறார். ஏன்னா நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களில் நான் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸராக பார்க்குறேன். இந்த மக்கள் பணியை செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குது. ஐபிஎஸ் ஆஃபீஸரில் மக்கள் பணியை மட்டுமே இருந்து செய்யணுன்ற எண்ணம் உள்ள அதிகாரிகள் பல பேர் நம்ம சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கி இவங்க அதிகாரத்தை தனக்கு ஏன் செயல்படாத முதல்வர் அப்படின்னு சொன்னதுக்கு செயலற்ற முதல்வர்னு சொல்வதற்கு காரணம் நான் ஆரம்ப காலத்திலிருந்தே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவரை உதயச்சந்திரன் அவர்களையும் குறிப்பாக வந்து டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் போன்ற தேச விரோத சக்தின்னா நம்ம நாட்டுக்கு வந்து தேச விரோதமான செயல்பாடை செஞ்ச ஒரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்துக்கு அவர் இன்டெலிஜென்ட் பொறுப்பு கொடுக்குறீங்க, ஏடிஜிபியாக உளவுத்துறை ஏடிஜிபியாக கொடுக்குறீங்க, ஏடிஜிபி லாண்ட் ஆர்டராக கொடுக்குறீங்க. மதுரை மாநகரத்தினுடைய கமிஷனராக இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்குது. அவர் அது மட்டுமல்ல, அவருடைய பல இடங்களில் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் சொற்றுக்கள் வாங்கப்பட்டிருக்குது. அவன் அண்ணன் பையன் வந்து திருநெல்வேலியில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிறான். அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு முழுக்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் கம்ப்யூட்டர் மடிச்சோன்னு ஏதோ சர்வீஸ் சென்டர் நினச்சிடாதீங்க. அது மிகப்பெரிய வியாபாரம் நோக்கத்தை இவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு அந்த சவுத்து முழுக்க இவன் தான் வந்து டீலர். எல்லா கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்பு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இவனுடைய இதில் தான் போகுது. அந்த பணம் எல்லாமே வந்து டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தோட பணம். அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு மதத்தினுடைய ஒரு செயல்பாடு நடத்தி அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதில் பல கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணி இன்றைக்கி ஒரு தேச விரோதமான செயல்பாடு செய்யக்கூடிய டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை தமிழக முதலமைச்சர் நெருங்கி பக்கத்திலேயே வச்சுருக்கார். ஒரு பக்கம் உதயச்சந்திரன், இன்னொரு பக்கம் இவர். அதை தாண்டி இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லணும்னா, டேவிட்சன் ஆசீர்வாதத்தின் மீது இது போன்ற செயல்பாடுகள் செஞ்சு கூட ஏன் தமிழக முதலமைச்சர் ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாருன்னா, உதயச்சந்திரனுடைய பேட்ச்மெண்ட் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் மொட்டு சந்தில் கொண்டு முதலமைச்சர் நிற்க வைக்கக்கூடிய ஒரு முதன்மைச் செயலாளர் தான் முருகானந்தம். ஸோ முதன்மைச் செயலாளருடைய மீறி சீஃப் செக்ரட்டரி மீறி தமிழக முதலமைச்சர் ஒன்றும் பெருசாக அங்கே கழட்ட போகிறது இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, புரியுதுங்களா? இவங்க எல்லாமே இதை தாண்டி கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல போனோம்னா, இன்றைக்கி செயலற்ற முதலமைச்சர் ஏன் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு காரணம், சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் அவர் பேரில் இன்றைக்கி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் நான் தொடர்ந்து அவர் மீது புகார்கள் கொடுத்துட்ருக்கேன். டிஐஜி விஜயகுமார் மரணத்தில் மிகப்பெரிய மரணம் இருக்குது. அது வந்து தற்கொலை அல்ல, அது வந்து கொலை. அதுவும் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டராக அருண் அவர்கள் இருந்தபோது ஏற்பட்ட இந்த விபரீதமான செயல்பாடு அது கொலை என பல முறை நான் உத்தரவு சொல்லியிருக்கேன் அந்த இதில். அதுக்காகத்தான் என் மீது சில வழக்குகள் போடப்பட்டுச்சு. இன்றைக்கி அவர் கமிஷனராக உட்கார்ந்ததுக்கு பிறகு அவர் சட்டவிரோதமான செயல்பாடு ஈசிஆரில் அவர் என்ன வேலை பார்த்துட்ருக்காரு, என்ன கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறாருன்னு வரையும் எனக்கு அந்த புகைப்படங்கள் இருக்குது. ஏற்கனவே அவர் எந்த பெண்மணியுடன் அவர் தொடர்பு இருந்துக்கிட்டு அந்த பெண்மணிக்கு வந்து மயிலாப்பூரில் ஒரு ஜிம்மு வச்சு கொடுத்தான்ற வரையும் தொடர்பு அந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கேன் எக்ஸ்தலத்தில். தொடர்ந்து பள்ளிக்கரணையில் 2 ஏக்கர் நிலங்களை வந்து 3 ஏக்கர் நிலங்களை வந்து அவர் ஆக்கிரமித்து ஒரு இடத்துல பிடுங்கி தன்னோட வச்சுருக்கான்னு சொல்லியிருக்கேன். 51 டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல தொழிற்பேட்டையில் அவருக்கான 2 ஏக்கர் அவருடைய அறிவிக்கப்படாத ஒரு உறவு, புரிஞ்சுக்கிங்க, அந்த உறவு பெண்மணிகிட்ட வந்து லேண்ட் கொடுக்குறாரு. இப்படி பல இடங்களில், ஏன் சென்னை மாநகரத்தில் டி நகரில் இருக்கக்கூடிய 2 பார்களுக்கு வந்து இந்த FL1 FL2 பார் இருக்கு இல்லையா, பப்பு. ஆமாம், இரவு நேரங்களில் மற்ற எல்லா பாரையும் மூடிட்டு அங்கே மட்டும்தான் வியாபாரமே நடக்குது. அவரே வந்து அதில் வந்து பார்ட்னர், புரியுதுங்களா? இப்படி பல இடங்களில் பல விஷயங்களில் இவர் தொழில் முதலீடு போடுறாரு. இப்படி மோசமான பண வெறி பிடித்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் அருகில் வச்சுட்டு வேலை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசினுடைய
ஒரு செயல்பாடு, ஒரு கேவலமான ஒரு செயல்பாடை இதுவரையும் தமிழக அரசு வரலாற்றிலேயே பார்க்க முடியாது. அப்படி மோசமான செயல்பாடு தான் மு க ஸ்டாலினுடைய அரசு. இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்வதற்கு இதெல்லாம் வெக்கி தலை குனியணும். நீங்கள் சொன்னீங்களே விரைவாக எடுத்த நடவடிக்கைன்னு சொல்கிறீங்க. என்ன விரைவாக நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை? நீ ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இது போன்ற சம்பவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சில அதிகாரிகளுக்கு யோசிப்பான், தவறு செஞ்சால் இது பெரிய விஷயம் இருக்குன்னு. ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இவ்வளோ குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு அதிகாரி மூலமாக நான் தொடர்ந்து புகார்களை கொடுத்துட்டு வரேன். இல்லை, நீங்கள் இத்தனை அதிகாரிகள் பெயர்கள் பட்டியலிட்டீங்கல்ல. ஆமாம், ஏதோ ஒரு வகையில் நிகிதாவோட அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்றனால இந்த நீங்கள் தான் அதுதாங்க நான் சொல்லிட்டேன்ல குற்றச்சாட்டை. ஆமாம், நான் இந்த மாதிரியான செயலற்ற முதலமைச்சர் நான் சொல்வதற்கு காரணம், நான் அவரை ரொம்ப திருந்திடுவார் நான் பல விஷயங்களில் நான் எதிர்பார்த்தேன். அந்த அவர்கிட்ட அவரை ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கி வச்சு இவங்க எல்லாத்தையும் அப்படியே அவரை மாயஜாலம் காட்டுறாங்க. ஒரு சில அமைச்சர்களை பார்த்தா நமக்கு தெரியுது என்ன நடக்குதுன்றது. தொடர்ந்து செயலற்ற முதலமைச்சர் காரணம் இது ஒன்று தான் முக்கியமான விஷயம். நீ உண்மையாகவே நீங்கள் செயலுள்ள முதலமைச்சர், நீங்கள் திறமையான முதலமைச்சர், நான் எந்த செயல்பாடும் நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த முதலமைச்சராக இருந்தால் இந்த டேவிட்சன் தேவாசுரத்தையோ அல்லது இந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ஸையோ அல்லது சென்னை மாநகர காவலர் அருண் அவர்களையோ நீங்கள் அந்த புகாரில் என்ன உண்மைத்தன்மை இருக்குன்றது நீங்கள் காத்திருக்குமா வேணாமா? நீங்கள் நான் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறேன். இவனோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இவங்க அங்கேருந்து என்னுடைய வீட்டில் என்னோடய அலுவலகத்தில் எல்லா விதமான ஆவணங்களையும் தூக்கிட்டு திருடிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு வரையும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டால் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வேறு ஒரு இடத்துல பயன்படுத்துகிறாங்க இந்த அதிகாரிகள் வர்க்கம். ஸோ அதை எதிர்த்து போராடக்கூடியவர்களுக்கு தான் விசில் ப்ளோயர். இன்றைக்கி உதாரணத்துக்கு ஏன் நிக்கிதா நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிக்கிதா என்கின்ற கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய பக்கபலமாக இருப்பது சிபிஐ இன்றைக்கி மாற்றப்பட்டது. நீதிமன்றம் நான் வணங்கக்கூடிய நீதிபதிகள், தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகளுடைய உத்தரவின் பேரில் தான் இன்றைக்கி அவர்கள் செய்த செயல்பாடுகளால் தான் இன்றைக்கி சிபிஐ வழக்கு, இந்த சிபிஐக்கு அந்த அஜித்குமாருடைய வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. நிச்சயமாக அந்த ஃபோன் கான்வர்சேஷன், இந்த அம்மா இன்றைக்கி தலைமுறை ஆகிட்டாங்க, அந்த கடைசியாக பேசப்பட்ட சில அதிகாரிகள் பெயர்கள், இன்னும் பல பேருடைய பிரச்சனைகள், எந்தெந்த அதிகாரிகள் இந்த அம்மா தொடர்பில் இருந்தாங்க, அத்தனையும் சிபிஐ கண்டிப்பாக வெளியே கொண்டு வரோம். இந்த சொல்கிறீங்க இல்லையா அந்த விஷயத்தில், இந்த வழக்கு சிபிஐ மாற்றுவதற்கு உண்மையாகவே நம்ம நீதித்துறைக்கு தான் நன்றியை சொல்லணும். இந்த மக்கள் அதை நீதித்துறையை மட்டும்தான் சாமானிய நம்பிக்கை, ஒரே விஷயம் நீதித்துறை மட்டும்தான் கடைசி நம்பிக்கை. அதுதான். அதனால தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற செயல்பாடுகளை. இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு விசில் ப்ளோயர் இறந்தார். அவர் எதற்காக இறந்தார்? வக்போர்டு நிலங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இவங்க இது பண்ணுறாங்கன்றதுனால அவர் புகார் கொடுக்குறாரு. அவரை வெட்டி கொல்றவரையும் பார்த்துட்டு இருந்த இந்த காவல்துறை, புதுக்கோட்டையில் ஜாஃபர் அலி மணல்களை கொள்ளடிச்சிட்டே வரானுங்க, கனிம வளங்கள் கொள்ளை போயிட்டுருக்குன்னு சொன்ன ஜாஃபர் அலியை கொன்னவனுங்க இவங்க. அவர்களுக்கு ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இதே இன்னொரு இஸ்லாமியர் திருப்பத்தூரில் ஒருத்தர் அங்கே இருக்க பகுதியில் சட்டவிரோதமான செயல்பாடு நடக்குன்னு சொல்லி அவர் புகாராக கொடுத்தாரு, வீடியோ போட்டார், அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை மாநகரத்தில் ஒருவர் கஞ்சா விற்கப்படுகிறது என்று சொன்னதுனால காவல்துறையே அவர்கள் மீது காட்டி கொடுத்து அவனை கொண்டுட்டாங்க. இப்போது நிகிதாவுடைய விஷயத்தில் அந்த சட்டீஸ்வரன் ரெண்டாவது கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். அந்த நபர் இன்றைக்கி வீடியோ எடுத்து அவர் வீடியோ எடுத்து இந்த ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தலை, இல்லை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தலைன்னா எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் வெளியில் வந்திருப்பாங்க. அந்த நபரை இன்னைக்கு மிரட்டுறான், எடுத்தவர் மிரட்டுறான். அப்போது இந்த விசில் ப்ளோயர் இவர்கள் எல்லாமே சட்டத்துக்கு முன்பாக விசில் ப்ளோயர்கள், சட்டவிரோதமான செயல்பாடுகள் செய்யக்கூடிய அத்தனை பேரும் முன்னாடி குரல் கொடுக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நான் 2 மாதமாக ஒரு மனுவை அனுப்புகிறேன் சீஃப் செக்ரட்டரிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும். இதுவரை அந்த விசில் ப்ளோயர் மீது அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது பெரிய நடவடிக்கை எடுக்கப்படலை. ஏன்னா அங்கென்று லாக்அப் மரணங்கள் வேறு, இந்த போல் விசில் ப்ளோயர்கள் இவர்களெல்லாம் குரல் கொடுக்குறாங்கன்னா இவர்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை. இது 2 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன். அன்றைக்கே இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இது போன்ற டேவிட்சன் தேவாச போன்ற அதிகாரிகள், உதயச்சந்திரன் ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள், அருண் போன்ற ஐபிஎஸ் அதிகாரிகள், இன்னும் சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த சட்டவிரோதமான செயல்பாடு செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி நீதிமன்றத்தை நான் நாட போகிறேன். இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அடுத்த வாரங்களில் இந்த வழக்கு பதிவு பண்ணுவேன். இந்த விசில் ப்ளோயருக்கு அரசு உரிய பாதுகாப்பு தரப்பட வேண்டும். இதே தான் நிகிதா மேட்டரில் அந்த சாட்சியாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபருடைய
ஆவணங்களை கொடுத்த வீடியோ ஆதாரங்களை கொடுத்த அந்த நபருக்கும் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படணுன்றது தான் அந்த வீடியோ எடுத்தவருக்கு தக்க பாதுகாப்பு இப்போ இருக்குன்னு இன்னைக்கு இல்லவே இல்லை. அதான் மிரட்டுறாங்களே காவல்துறையிலேருந்து. அதனால தான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி 5 பேரை நம்ம சொல்லிட்டோம். ஆமாம், அவ்வளோ பேருக்குமே 3 இஸ்லாமியர்களுக்கு இதுவரையும் நீங்கள் தமிழக அரசில் என்ன சொல்லுவா தெரியுமா? முதலமைச்சர் இஸ்லாமுடைய பாதுகாவலன் நான் தான். ஏண்டா சட்டவிரோதமான செயல்பாடுகள் செய்யக்கூடிய உங்கள் மீது ஒரு இஸ்லாமிய சகோதரர் 3 பேர் இறந்துருக்கிறான்னு. நான் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோலாம் யாரையும் சொல்லலை. ஏன்னா அந்த இஸ்லாமியர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? நீங்கள் பல இடங்களில் இஸ்லாமியுடைய பாதுகாவலன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ என்ன பிடுங்க முடிஞ்சது உங்களால்? அந்த அதிகாரிகள் அன்னன்னைக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த வேலை நடந்திருக்குமா? இன்னைக்கு கனிம வளங்கள் கொள்ளைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த சம்பவங்கள் இல்லாமல் இருக்கு. நீங்கள் கடந்த அரசு நீங்கள் விமர்சனம் செய்தீங்கல்ல, அந்த விமர்சனம் செய்தத அதாவது உங்களுக்கு அந்த தகுதி என்ன இருக்குது உங்களுக்கு முதலமைச்சராக இருந்து பணியாற்றுவதற்கு? ஒரு செயலற்ற முதலமைச்சர் என்று சொல்வதற்கு காரணம் இதெல்லாம் வந்து அவர் செய்யலைன்றது தான் முக்கிய காரணம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்திருக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சகோதரா.